जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
கிருத்ராதிப கதி தாயகராம். இதோட அர்த்தம் கழுகுகளின் அரசனான தலைவனாகிய ஜடாயுக்கு முக்தியை அளித்தவன் ராமா. கிருத்ர அப்படின்னா கழுகு, வல்ச்சர். அதிபங்க தமிழில் வரும், அரசன், தலைவன். கதி, கதினா என்ன, முக்தி கொடுக்கறது. இறை பெயர், அந்த இறை வீடு கொடுக்கறது, வீடு பெயர் கொடுக்கறது, முக்தி கொடுக்கறது. தாயக கொடுக்கறது, யார்? ராமன் கொடுக்கார். கிருத்ர அதிபக கதி தாயக ராம். கழுகுகளின் அரசனான ஜடாயுக்கு முக்தியை வழங்கவன் நீ ராமா. இப்போ நம்ம ராமாயண கதைக்கு போகலாம். போனதில் பார்த்தோம், சீதை தேவியாரை ராவணன் கடத்திட்டு போயிடுவான். அப்போ லக்ஷ்மண் ராமரை பார்க்க போவார். ராமர் ஏமாந்து போய் திரும்பி வருவார். அப்போ திட்டுவார் லக்ஷ்மணை பார்த்து. அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ 2 பேரும் கவலையோடு அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா சீதையை காணோம். சீதைக்கான ராமர் ரொம்பவும் புலம்புறார், சீதையை காணுமேன்ட்டு. கடைசியில் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த வேதனையில் அங்கே இருக்க மரம், செடி, விலங்குகள் எல்லாம் பார்த்து என்னோடய சீதையை பார்த்தீங்களா, எங்கள் சீதையை பார்த்தீங்களான்னு சொல்லி மாறி கேட்குறாரு. அது ஏதாவது பேசுமா? அப்படியே அமைதியாக இருக்குது. உடனே பயங்கர கோவம் வந்துடுது. தன் மனைவி இறந்ததுனால நான் இவ்வளவு கேட்குறேன், ஒருத்தங்க கூட ஒரு பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் அம்பு எடுத்து எல்லாத்தையும் உலகத்தையும் அழிக்கிறதுக்காக முயற்சியை பண்ணுறார். இல்லை நடுங்கிட்ட உலகமே, தேவர்கள் தேவிகள்லாம் நடுங்குறாங்க, இயற்கை அன்னை நடுங்குறாங்க. ஆனால் அவர் அவ்வளோ கோபமாக இருக்கார். ஏன்னா சீதையை காணோம், சீதையை எங்கே தேடுறது, எப்படி பண்ணுறதுன்ட்டு. அப்போது லக்ஷ்மண் தேவ் என்ன பண்ணார்னா அட்வைஸ் பண்ணுறார். பாரு, இறைவனுக்கு யார் அட்வைஸ் பண்ணுறா? தம்பி இங்கே அண்ணன் தம்பி கிடையாது. இங்கே இறைவனுக்கு சாதாரண மனிதர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறார், நிறையா இது இருக்குது. அவர் 3 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். நிலாவுக்கு வந்து அழகுங்கிறது அதுக்கு அதோடைய தன்மை. எப்படி நிலா பார்த்தா அழகாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம. அப்படி ஒரு தன்மை இல்லை அவங்களுக்கு, அதுக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஹரண்ட் அந்த குவாலிட்டி. அதே மாதிரி சூரியனுக்கு வந்து அந்த வெளிச்சம், சூரியனால் என்ன வரும், வெளிச்சம், பிரகாசம், இருளை நீக்கம், அந்த ஒளி, அதுவுடைய தன்மை இருக்குது. அது மாதிரி காற்று என்ன, வேகமாக அடித்தாலும் தூக்கிட்டு எரிஞ்சிட்டு போயிடும். நம்ம அந்த இங்கெல்லாம் புயலை பார்த்தது கிடையாது, என்னமா நமக்கு ஒன்றும் தெரியாது, தூக்கிட்டு போயிடும். எனக்கு ஒரு 10 years பிஃபோர் ஒரு தடவை சம்மர் ரெய்னிங் பண்ணும்போது காற்று நிறைய அடித்தது. 2 minutes தான் அடித்தது. நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம நோட் புக் செக்ஷனில் பின்னாடி ஒரு ஷெட்டு இருந்துச்சு. நல்ல இவ்வளோ பெரிய ஆங்கிளில் ஷெட்டு போட்டு மேலே ஷீட் போட்டிருந்தாங்க. அந்த ஆங்கிளே வளைஞ்சிடுச்சு. நான் கண்ணில் பார்த்தேன். நான் காற்றுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அப்படி ஒரு சக்தி உடைய தன்மை என்னது, காற்று. அடுத்தது வந்து பூமித்தாய். பூமிக்கு என்னது இது, அந்த பொறுமைங்கிறது. அதே மாதிரி ராமா, உனக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய பேர் புகழ் இருக்குது. அது களங்கம் அடைகிற மாதிரி நீ எந்த ஒரு செயலும் பண்ணிடக்கூடாது. நீ எதுக்காக உலகத்தை மக்கள் போய் உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிற, தப்பு. உன்னுடைய கீர்த்திக்கு வந்து அது களங்கம் ஏற்பட்டு விடும், நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் யார் பண்ணுறா? லக்ஷ்மண். அண்ணனுக்கு வந்து தம்பி சொல்கிறார். இன்னும் நம்மளை பார்க்கும்போது இறைவனுக்கு வந்து பக்தன் வந்து சொல்கிறார், இப்படி பண்ணாத இறைவா அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இறைவன் எல்லா ஊர்லேயும் பாதுகாக்கக்கூடிய தன்மை தான் உனக்கு, அதான் கடமை. நீ அழிக்க போகிற என்ன ஆயிரும்? இப்போ ஒரு டீச்சருக்கு வந்து டீச் பண்ணுறது தான் இருக்குது. டீச் பண்ணுறது நீ படிக்காரன்னு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இறைவன் நீ சொல்கிறக்கூடிய இதாயிரும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ இன்னொரு சொல்கிறார், துன்பங்கள் இல்லாதவ யாருக்கு தான் இருக்குது? உலகத்தை பிறந்த துன்பம் அனுபவிச்சு தான் ஆகணும். வசிஷ்டர் அப்படி ஒரு மகா முனிவர், பிரம்ம ரிஷி. அவருக்கு அவர் 100 பிள்ளைகளை வந்து ஒரு அசுரன் கொன்றுவான். இந்த விஸ்வாமித்திர கூட சண்டை வரும்போது கொன்றுவான். அவருக்கு கஷ்டப்பட்டார். அவர் ஏதாவது இது மாதிரி முடிவு எடுத்தாரா? ஆனால் பொறுமையாக, அடக்கமாக, யார் வேணும் கோவப்படலை, அமைதியாக இருந்தார். நீ எப்படி கோவப்படுற? அதே மாதிரி பூமி தாய் எவ்வளோ பொறுமையாக இருக்கு. அப்படிப்பட்ட பூமியிலேயே என்ன வெடிக்குது? எரிமலை வெடிக்குது. பூமி தாய் தான் குதிச்சாலா? எவ்வளோ அமைதியாக இருக்கா? சந்திரன் சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்காங்க. பகல் நேரத்தில் ஒளி கொடுக்கறது யார்? சூரியன். இரவு கொடுக்கறது சந்திரன், குளிர்ச்சியை கொடுக்குது. அப்படிப்பட்ட 2 பேரையும் என்ன பண்ணுது? அந்த ராகு கேது வந்து மறைச்சி சந்திரகரனுக்கு இந்த கிரகம் பிடிச்சிருது. அவங்க எதாவது வருத்தப்பட்டாங்களா? அது மாதிரி நீ வருத்தப்படாத. அதுக்கு என்ன பண்ணு, யார் தூக்கிட்டு போனா சீதையை நம்ம கண்டுபிடிச்சு அவனை அழைப்போம். அதுக்கு பதில் எதுக்காக அப்பாவி மக்களை போய் நம்ம ஏன் கொள்ளணும்னு சொல்லி யார் அட்வைஸ் பண்ணுறா? லக்ஷ்மண் தேவ் வந்து ஸ்ரீராமருக்கு அட்வைஸ் பண்ணுறார். இப்போ
பக்தனுக்கு எப்படி அந்த அந்த தகுதி கிடச்சிது இறைவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? நிறைய பேர் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுவாங்க. யாராவது வந்துட்டா சின்ன பசங்களை பார்த்தா பெரியவங்க வந்து அது பண்ணி அட்வைஸ் கொடுத்தே இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. பெரியவங்களுக்கு சின்னவங்க, அதுவும் இறைவனுக்கு பக்தன் அட்வைஸ் பண்ணுறார். மெயின் நம்ம பார்த்தோம் போன ஏகாதசியில் எப்படி சீதை தேவியாரும் ஸ்ரீராமரும் சேர்ந்து அவர் வறுத்து எடுத்தாங்க. அவர் தோசையில் அப்படி போட்டு அடித்தாங்க இல்லையா? அந்த ஞாபகம் இருக்கால அந்த இன்சிடென்ட். சீதை நீ போ, இல்லாட்டி அப்படி வசம்ப திட்டினாங்க. அங்கே போனால் ஸ்ரீராமன் நீ ஏன் வந்த, அண்ணி சொல்லிட்டா வந்துடணுமா நீ அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. லக்ஷ்மணதேவ திட்டுறார், உனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு. இப்படிலாம் கஷ்டப்பட்டு லக்ஷ்மணன் ஏதாவது வாய் பேசினாரா, ஏதோ கோபம் காட்டினாரா? அப்படியே அமைதியாக இருந்தார். அது மாதிரி நம்மளும் சாதாரண ஜீவர்களும் அமைதியாக எல்லாம் இறைவனுடைய விளையாட்டு நன்மைக்கு அப்படி நினச்சோம்னா நமக்கு இந்த தகுதி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே மோத்த சொல்லிச்சிருவோம், உருட்டை அடிப்போம். எனக்கு வந்து நிறைய பேர் இருக்குது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீ யார் எனக்கு வேணும் அப்படின்லாம் பேசுவோம். அப்படி பண்ணும்போது மனிதர்கள் அப்படியே இருப்போம். இறைவன் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் தாங்கி இறைவன் தான் கொடுத்தார் அப்படின்னா மேலே போக முடியும். அதான் அன்னையார் சொல்லுவாங்க, அன்னையார் யார், நம்ம சாரதாமா சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு வந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து ஒரு வர பிரசாதங்கள் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. கொடுக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் எது, நமக்கு இருக்கக்கூடிய வெளியே நமக்கு இருக்கிற கஷ்டம் வெளியே எடுத்து நம்ம தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்தக்கூடியதுக்கு தான் கஷ்டங்கள் வருது. ஆனால் உலகத்தில் மனிதர்கள் கஷ்டம் தான் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சாரதாமா சொல்லுவாங்க. பிரம்மானந்த மகாராஜ் கேள்வி அவங்களுக்கு, ராக்கால் மகாராஜ். பிரம்மானந்த மகாராஜ் வந்து நம்ம ராமகிருஷ்ணாமி தன்னுடைய சீடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பார். நல்லா இது பண்ணிகிட்டு இருப்பார், ப்ரைஸ் பண்ணுவார், அன்பாக இருப்பார். திடீர்னு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சார்னா எதுக்கு திட்டாருன்னே தெரியாது. நான் போன நேரம் சொன்னேன் என்னுடைய அனுபவம். அது மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க, எதுக்குன்னே தெரியாது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ந்து திட்டே இருப்பாங்க. அது மாதிரி அவங்க கூட 2 துறவிகள் இருந்தாங்க, இளம் துறவிகள். அதில் ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க, நீ முட்டாள் அதுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஒன்று யுவர் டம்பல் அப்படிங்கிறாங்க. டம்பல்லாம் தெரியும் இல்லையா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறக்கு வச்சு, அது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது, அது கட்ட மாதிரி அப்படியே இருக்கும். உடனே அந்த சாதுவில் 2 ஒருத்தருக்கு வந்து கோவம் வந்துடுது. மகாராஜ், நான் ஒரு டம்பல் கிடையாது, ஐ எம் யூனிவர்சிட்டி கிராஜுவேட். அப்போவே நான் யூனிவர்சிட்டி கிராஜுவேட். எப்போ, 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னு பிரம்மானந்த மகாராஜ் ஆச்சரியப்பட்டு, அப்படியா, சரி உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அந்த பிரம்மச்சாரியை அந்த சாமியை பார்த்து வணங்கி அப்புறம் கண்டுக்கே மாட்டார், விட்டுருவார். இன்னொரு சாமி இருப்பார், அவர் திட்டத்துக்கெலாம் வாங்கிட்டே இருப்பார், நம்ம லக்ஷ்மண் தேவ் மாதிரி வாங்கிட்டே இருப்பார். கடைசியில் அந்த சாமி வந்து சுவாமி பிரபவானந்தஜி அப்படின்னு பேரில் வந்து ஆகி ஃபாரின் போய் அமெரிக்காவில் போய் சென்டர் ஆரம்பித்து அங்கே ஒரு குருவாக இருந்து எல்லா மக்களுக்கும் தீட்சை கொடுக்க ஆரம்பித்தார். எப்படி அந்த இது வந்துச்சு, அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகள், கஷ்டம் கிடையாது, சோதனைகளை தாங்கி அது மேல் வரக்கு முயற்சி பண்ணார். சாதாரண அந்த மனிதன் இறைவனாக மாற குருஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள், யாராவது வீட்டில் பெரியவங்க திட்டினாங்கன்னா அமைதியை ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கக்கூடாது, எது பேசக்கூடாது, எதுக்கு நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து பிற்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை நாளாக வயது வரும்போது நம்ம அதோடைய பலனம் வந்து பார்க்கலாம். எப்படி வரும், உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், மற்றவங்க கஷ்டப்படுவாங்க, நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. மற்றவங்களுக்கு பேர் புகழ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓடி ஆன்னு போவாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி போக மாட்டோம். அதுக்கு தான் இளம் வயதில் வந்து இந்த டிசிப்ளின்டு லைஃப் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த தான். அப்போ இவர் அட்வைஸை கேட்டோன்னே ஸ்ரீராமர் அப்படியே சாந்தமாயிடுறார், சொன்னோடனே அமைதியாயிடுறார். சரி லக்ஷ்மணன், என்ன செய்யலாம், நம்ம எல்லோரும் தேடலாம் அப்படின்னு தேட போகிறாங்க. தேடும்போது தான் காட்டில் என்ன வேற பார்க்குறாங்க, ஜடாயு அடிப்பட்டு குற்று உயிராக படுத்துருக்கு, பெரிய இது இருக்குது. இவர் ராமர் நினைச்சார்னா ஜடாயு தான் எதை இதை பண்ணி சொல்லி போய் பார்த்தா ஜடாயு உயிராக இருக்குது, உயிர் போயிட்டு இருக்கு. அப்போ ஜடாயிட்ட கேட்குறாங்க, ஜடாயு கடந்ததெல்லாம் சொல்கிறார், நான் வந்தேன், ராவணன் வந்தான், அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அப்படியே உயிர் வந்து ஸ்ரீராமர் யாரும் அரசன் கிடையாது, இறைவன் மடியிலேயே அந்த ஜடாய்க்கு ஒரு முக்தி கிடைக்குது. அவர் மடியிலேயே படுத்து, காட்டிலையோ எங்கேயோ சுடுகாட்டிலையோ எங்கேயோ உழலை, இறைவன் மடியில் வந்து படுத்து அவர் இறந்து போயிடுறார், முக்தி கிடைக்குது. அந்த சமயத்தில் அந்த காட்டில் எத்தனையோ ரிஷிகள் ஸ்ரீராமர் வருவார்னு சொல்லி மேலே இருக்கவங்க எல்லாம் கீழே இறங்கி வந்து வருடக்கணக்கில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க, தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் கிடைக்காத பாக்கியம் யார் கிடச்சிருக்கு? அவங்களும் என்ன கிடைக்கும், ராமரை பார்ப்பாங்க, பார்த்தோன்னே ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, முக்தி கிடைக்கும், அவ்வளோதான். இவருக்கு எப்படி கிடைச்ச கழுவுக்கு, ராமர் மடியில் படுக்க வச்சு ராமர் தடையை விட்டு உயிர் போய் அப்புறம் ஈம கடனும் அவர் தான், ஸ்ரீராமர் தான் பண்ணுறார்.
சாதாரண மனிதன் கூட கிடையாது, ஒரு பறவை, ஒரு மிருகமாக இருக்கக்கூடிய பறவைக்கு கடவுள் எல்லாம் ஏன் அப்படி மாதிரி நடக்குது? நம்ம உபனிஷத்தில் ஒரு மந்திரம் உண்டு, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. அதாவது இந்த ஆத்மன், அந்த பரமாத்மன் வெளிப்படுத்துறது நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கான், வேதங்கள் படிச்சிருக்கான், ரொம்ப அதி புத்திசாலி, அப்படி நினச்சி அது ஆத்மன் வெளிக்காட்டுறது கிடையாது. எமே வைஷ்யவிருந்தே தேன லப்யக. அந்த ஆத்மனுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவருக்கு காட்சி கொடுப்பார். ஸ்ரீராம் சார் அழகாக ஒரு கதை சொல்வார். ஒரு கிராமத்தில் ஒரு திண்ணை இருக்குது. திண்ணையில் ஒரு சின்ன குட்டி பிள்ளை பொம்மையாக நிறையா வச்சு விளாண்டே இருக்குது. வழிபோக்கு நிறைய பேர் போயிட்டு ஒருத்தவங்க காரில் போகிறாங்க, பைக்கில் நடந்து போகிறவங்கெல்லாம் அந்த குழந்தை விளையாடுறத பார்த்து அந்த பொம்மையை கேட்குறாங்க, அம்மா எனக்கு இந்த பொம்மையை கொடு. தரமாட்டேன்னு பிடிச்சி வச்சுக்கிறது. யாரோ ஒருத்தன் அந்த பொம்மையில் ஆசையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது, தகுதியும் கிடையாது, அவன் அங்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். பொம்மை என்ன செய்யும், ஓடி போய் அங்கிள் வச்சுக்குன்னு சொல்லி ஒரு கையில் கொடுத்துரும். அது மாதிரி தான் இறைவன். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், பஜனை பண்ணுறேன், அதுக்கு இறைக்காட்சி கிடைக்கிறது முக்கியம் கிடையாது. இறைவன் யாருக்கு பார்த்து கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ரீராம் சார் சொல்லுவார். அதே மாதிரி தான் அந்த ஜடாயு என்னது பண்ணுச்சு, இன்னும் இறைவன் வேணும்னு சொல்லி தவழ்க்கை வாழவும் செய்யலை. ஆனால் இறைவன் பார்த்து அவர் மடியில் படுக்க வச்சு இது பண்ணுறார். இது ஒரு இது பண்ணிக்கலாம். இன்னொன்று ஏன் ஜடாயுக்கு கிடச்சதுன்னு பார்த்தோம்னா, அவர் இறை சேவை செஞ்சார். இறைவன் என்ன, ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மண் தேவுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் நான் காவல் காப்பேன் அப்படின்னு சொல்லி அவராகவே அந்த பணி எடுத்துக்கிட்டார். சொன்னது மட்டும் கிடையாது, பாதுகாத்து வந்தார். சீதா தேவியார் ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது இவர் சண்டை போட்டு உயிரை விட்டார். இது நமக்கு என்ன தெரிய வருது, நம்ம நம்ம குடும்பம், நம்மோட வாழ்க்கை, நம்மோட இதுன்னு இல்லாமல் அதை விட்டு வெளியே இறை சேவை செஞ்சால், இறைவனுக்காக நம்ம சேவை செஞ்சால் இறைவன் இறங்கி ஜஸ்ட்டு தியானம் பண்ணால் தூரத்துலேருந்து காட்சி கொடுத்துருவார், இல்லை இதயத்தில் காட்சி கொடுத்துட்டு விட்டுருவார். ஆனால் நான் இறைவனுக்காக வேலை செஞ்சால் சேவை செஞ்சால் என்ன செய்வார், இறைவன் நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு மடியில் படுக்க வச்சு நமக்கு தேவை எல்லாம் கொடுப்பார். அப்படிங்கிறது இந்த ஜடாயுடைய முக்தி நமக்கு பாடமாக நமக்கு சொல்லுது. நமக்கு ஒரு கேள்வி எழலாம், இப்போ ஜடாயு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல அம்மாவே சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு முக்தி கிடைக்கணும்னா அவன்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள் கொண்டு தீரணும். ஆசையற்ற மனம் இருந்தால் என்ன ஆகும், முக்தி கிடைக்கும். இங்கே திடீர்னப்பல வந்தாங்க, ராமர் மடியில் படுத்தார், முக்தி கிடைச்சி எப்படி இது பண்ண முடியும்? அதுக்கு நம்ம சினிமாலெலாம் பார்க்கலாம். ஒருத்தர் நம்ம போய் ஒரு மாங்காய் மரம் நட்டோம்னா அது வளர்ந்து காய் கொடுக்க எத்தனை வருஷம் ஆகும்? அது 5 வருஷமா 50 வருஷம் ஆகும். நான் இப்போ உள்ள ஹைபிரிட் கிடையாது, பழைய காலத்து நாட்டு மரங்கள்லாம் துளிர் ஊறுறதுக்கே 1 வருஷம் ஆகும். வளர்ந்து காய் விட்டு அது விட்டு இருக்கான். ஆனால் அதை சினிமாவில் பாருங்கள், ஒரு பெரிய மகான் இல்லை அவதார புருஷன் நட்டுனாங்கன்னா என்ன ஆகும், அடுத்த செகண்டே துளிரும், அடுத்த செகண்டு வந்துடும், காய் பழம் வந்துடும். அது எதுனா ஒரு மேஜிக் கிடையாது. இது எதுக்காக, இது எப்படி லிங்க் பண்ணுறேன்னா, எப்படி ஒரு ஜீவன் முக்தி அடைகிறதுக்குன்னு எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்து கஷ்டப்பட்டு அனுபவித்து தியானம் பண்ணி தவாழ்க்கை வாழ்ந்து முக்தி அடையக்கூடிய நிலை ஒரு அவதார புருஷரையோ மகானையோ சரணடைஞ்சு வாழ்ந்தால் அவங்களுடைய அருளால் எப்படி அந்த ஒரு மாங்கனி டக்குன்னு பூத்து காய் கொடுக்குற மாதிரி நம்முடைய கர்மம்லாம் டக்குன்னு அழிஞ்சு போயிடும். அவங்களோட அருளால் ஆகி நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஜடாயுடையிலேருந்து நமக்கு தெரிய வருது. இது வால்மீகி ராமாயணம் படி. கம்ப ராமாயணத்தில் எந்த மாதிரி வந்திருக்குன்னா, அங்கே அட்வைஸ் லக்ஷ்மண் தேவ் கொடுக்கல, ஜடாயு அட்வைஸ் பண்ணுது. கோபத்தோடு ஜடாயை பார்க்குறாரு, பார்த்து அதே வசனத்தை சொல்கிறார், நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஜடாயு யார், ஸ்ரீராமருக்கு என்ன வேணும், 2வது தந்தை. அவர் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் 2வது தந்தைன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் சந்திக்கும் போது. அந்த உரிமையில் ஜடாயு ராமருக்கு அட்வைஸ் பண்ணுவார், இப்படிலாம் பண்ணாத தப்பு அப்படின்னு சொல்லி. இது கம்பராமாயணப்படி இந்த இது. அடுத்த மந்திரம் 47. ஷபரி தத்த பலாசன ராம். சபரி தந்த பழங்களை உண்டவன் நீ ராமா. சபரினா அந்த அன்னையார், சபரியுடைய பெயர். தத்தனா கொடுத்த, பலனா பழங்கள், ஆசன ராம் சாப்பிட்டவர். ஷபரி தத்த பல ஆசன ராம். சபரி கொடுத்த பழங்களை நீ உண்டவன். அந்த காட்டில் ஷபரா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைப்ஸ், ஒரு இன மக்கள்,
அந்த இருந்து சேர்ந்தவங்க தான் அந்த அம்மா. அவங்க பேர் சபரி. அவங்க சின்ன வயசுலேயே என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆசிரமத்தில் மதங்கமணி முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் இருப்பார். அவங்கள்ட்ட போய் சரணடைஞ்சி அவளை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் கூடவே சேவை செய்வாங்க, ஜெபம் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாட்கள் போக போக அந்த முனிவருக்கு வயசாகிடும். அவருக்கு ரொம்ப வயசாகிடும், உடம்பை விடக்கூடிய நிலை வந்துடும். நான் மேலே போகிறேன் அப்படின்னு இந்த அம்மாவும் குரு மேலே அவ்வளோ ஒரு பக்தி, குரு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நானும் கூட வரேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவர் முனிவர் சொல்லுவார், நீ என் கூட வர வேண்டாம், நீ காட்டிலே இரு. இன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் ஸ்ரீராமர், நாராயணனுடைய அவதாரமாக ஸ்ரீராமர் வருவார். அவர் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவார், அப்புறம் ஒன்று முக்தி கிடைக்கும், அப்போ நீ ஏன்ட்ட வான்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இதாக தான் முக்கியம். இங்கே ஸ்ரத்தை. குரு சொன்ன வார்த்தையை கேட்டு வாங்கிட்டு எத்தனையோ வருடங்கள், ஒரு நாள் 2 நாள் மணிக்கான வாரங்கள் வருஷங்கள் கிடையாது, எத்தனையோ வருடங்கள் என்ன செய்வாங்கன்னா தினமும் என்ன செய்வாங்க, அந்த ரோடை கூட்டுறது, ஸ்ரீராமர் வருவாருன்னு சொல்லி காட்டில் போய் பூக்கள் பறிந்து கொண்டு வந்து வைக்கிறது, ஸ்ரீராமர் சாப்பிடணுங்கிறதுக்காக காட்டில் போய் பழங்கள் கொண்டு வந்து வச்சு எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருடங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஸ்ரீராமர் வருவார். ஸ்ரீராமர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போ ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாருன்னா, துளசிதாஸ் ராமாயணம் படி பக்தி அடைகிறதுக்கு 9 வழிகள் அந்த அம்மாவுக்கு அறிவுரை கொடுக்குறார். ஒரு மனிதன் இறைவனிடத்தில் பக்தி ஏற்படுறதுக்கு 9 வழிகள் சொல்கிறார். முதல் வந்து சாது சங்கம். சாது சங்கம்னா ஒன்றும் சாதுக்கள் பண்ணி போகிறது கிடையாது. சாது சங்கம்னா என்னதுங்க, நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, பக்தர்கள் கூட இறைவனை பற்றி பேசி, இதெல்லாமே சாது சங்கங்கள். 2வது இறைவனுடைய கதைகளை கேட்கறது, இறைவனுடைய பராக்கிரம ராமாயணம் கதை கேட்கறது, சிவனுடைய கதைகள், இந்த மாதிரி கதைகளை கேட்கறது ஒரு வகையான பக்தி வள கொடுக்குது. தன்னுடைய குரு வந்து சேவை செய்கிறது, குருவுக்கு சேவை செய்தல் ஒரு வகை. கடவுளோட கீர்த்தனைகளை பாடணும், பஜனை நிறையா பாடணும், பஜனைகள் பாடுறது அது ஒரு வழிமுறை. அப்புறம் கடவுளோட பெயரை ஜபம் பண்ணுறது, நம்ம ஜபம் பண்ண ஓம் நமதே ராமகிருஷ்ணாயா, ஓம் நம சிவாயா, இந்த மாதிரி பெயரை சொல்லிட்டே இருக்கிறது ஒரு வகையான இது. அடுத்தது நம்மளுடைய புலன்களை வந்து கட்டுப்படுத்துறது. கிட்டத்தட்ட என்னதும் உலகியல் விஷயங்களை மனம் போகாமல் தடுத்து நிப்பாட்டுறது, அது ஒரு வகை. இன்னொன்று சம தர்சனம், உலகத்தில் எல்லா மக்களையும் ஒரே பாவனையில் பார்க்கறது. எப்படி பார்க்குறதுனா, எல்லா இடங்களும் யார் இருக்கா, இறைவன் இருக்கிறார். அப்போ இறைவன்கிட்ட வந்து நம்ம எப்படி செய்வோம், கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணலாம், அதே மாதிரி தான் பண்ணுவோம். வீட்டில் நமஸ்காரம் என்ன செய்வோம், அதே நமஸ்காரம் தான். அதே மாதிரி தான் எல்லா ஜீவர்கள்ட்டையும் அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை எதுவும் பார்க்காம ஒரே சரிசமமாக பழக வேண்டும். இது ஒரு முறை. அடுத்து நம்ம 8வது கண்டென்ட்மெண்ட், திருப்தி அடைகிறது. வாழ்க்கை ஏதாவது கிடைக்குதா போதுங்கிற மனமே என்னது, பொன் செய்யும் மனம். அந்த திருப்தி அடைகிறது ஒரு வழி. கடைசியில் சிம்பிளிசிட்டி, எளிமை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது இதுன்னு ஒரு ஆம்பிஷன் நம்ம சொல்லுவோம், நான் அப்படி என்ன இப்படி என்ன, அப்படி இல்லாமல் கடவுள் நம்ம எங்கே வச்சுருக்காரோ. இந்த குருமாஜி ஒரு அழகான கதை சொல்லுவார். அதுக்கு பூனைக்குட்டியை அந்த தாய் எங்கே வைக்கும், அடுப்பாங்கல்ல போய் வச்சாலும் என்ன செய்யும், மியான்னு கத்தா இருக்க, எங்கே ஒன்றும் கத்தாது. ஒரு அழகான பெட்டு மெத்தில் வச்சு ஏசி தேட்டரில் உள்ள வச்சாலும் என்ன செய்யும், அப்போ அப்படி தான் இருக்கும் இல்லையா, தூங்கிறாது, எதுவும் பண்ணாது. அது மாதிரி இறைவன் எங்கே நம்ம இருக்க வைக்கிறாரோ அங்கே அமைதியாக வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு பக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த 9ஐயும் கடைபிடிக்க வேண்டாண்டா, நீ 9 ஏதாவது 1 கடைபிடித்தாலும் போதும், பக்தி கிடைச்சிடும் சொல்லி ஸ்ரீராமர் வந்து நமக்கு அபயம் கொடுக்குறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.